ஒயர் கூட போட்டு புடியும் போட்டு முடிச்சிட்டேன். கிராஸ்கட் ஒயர் கூடைக்கு அடி போட்டதுக்கப்புறம் 4 பக்கமும் கார்னர் திருப்பிட்டாவே ஒயர் கூட போட்டு முடிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இந்த பக்கம். ஏன்னா இது வந்து கார்னர் திருப்பினா தான் இந்த 1+1 பேட்டர்ன் வந்து வரும். இல்லைன்னா வேறு மாதிரி ஒயர் கூட மாறி போயிடும். அதனால் கார்னர் எப்படி திருப்பி இருக்கிறேன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் கார்னர் திருப்பி மேல் பாகம் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்டு மாதிரி வரும், பெருக்கல் குறி மாதிரி. அதில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டோம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கலரில் மாற்றி மாற்றி டிசைன் வரும். நாம் என்ன பண்ணேன், போடும்போது ஒரு பக்கம் அதிகமாக போட்டேன், ஒரு பக்கம் கம்மியாக போட்டேன். ஆனால் எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி வரும். கடைசியில் பாதிக்கு மேலே தான் நான் ஒரு ஒயர்க்கூடிய ஒரு லெவலாகவே கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் எப்படி இன்ட்டு வருதோ அந்த மாதிரி போட்டுக்கினே வரலாம். இது ரன்னிங் ஒயர் கொடுத்து போட வேண்டியதில்லை. அதனால் எந்தெந்த சைடில் நான் முதல்ல இந்த சைடு கொஞ்சம் போடுவேன், அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் போடுவேன், எப்படி ஒன்றாலும் போடுவேன். ஆனால் கடைசியாக வரும்போது அந்த வரிசை கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இல்லை இந்த நாட்டோட ஒயர்கூடிய முடிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா, இப்போ அடுத்த வரிசை இந்த நாட்டில் இருந்தால் இந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இதில் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. நான் அந்த மாதிரி தான் போடுவேன். எந்த கட்டத்தில் ஒயர்கூடிய நிறுத்தணும்னு நாட்டை சூஸ் பண்ணி அந்த நாட்டு இருக்கிற வரிசையை ஒவ்வொரு வரிசையாக எடுத்துகிட்டு விடுவேன். ஏன் ஒவ்வொரு வரிசையாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு வரிசையாக போட்டாலும் இந்த டிசைன் வரும். நான் ஒரு பக்கம் அதிகமாக போடுவேன், ஒரு பக்கம் கம்மியாக போடுவேன். ஆனால் கடைசியில் மொத்தமாக ஒரு ரோலாக அளவு வச்சு ஒயர்கூடையே போட்டு முடிச்சிருக்கிறேன். இவ்வளோதாங்க இந்த ஒயர்கூடையோட மேல் பாகம் கிராஸ்கட் ஒயர்கூடை. அடி போட்டு முடித்ததுக்கப்புறம் மேல் பாகம் போடுறதுக்கு கிராஸ்கட்டில் கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பணுன்றதுக்காக இந்த கடைசியாக இருக்கிற 3 ஒயர்லேருந்து தான் இதை கட் பண்ணியும் சொருகலாம், இல்லை இந்த மாதிரி ஜாயின் பண்ணியும் போடலாம். இது உள்ளே வரணும், இந்த ஒயர் மேலே இருக்கணும். போட்டாச்சு. இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த சைடில் போட்டுக்கினே வரணும். திரும்ப இதில் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து இது வரலும் போட்டேன், இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து இது வரலும் போட்டேன். இப்போ இதில் அப்படியே போட்டுக்கினே வரணும். வெளியிலேருந்து சவுண்டு நிறைய வரவே வீடியோவில் இருக்கிற சவுண்டை நான் எடுத்துட்டேன். எப்படி போடுறன்றத நல்லா பார்த்தாவே உங்களுக்கே புரிய வரும். கார்னர் திருப்பணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த சென்டராக இருக்கிற ரெட் கலர் ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பினாலும் சரி, இல்லை அதிலே ஜாயின் பண்ணி நாட் போட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம்
சேர்த்து நாட் போட்டாலும் ரெட் கலர் ஒயரை ஒரு 2-3 நாட்டுக்கு அப்புறம் கட் பண்ணி சொருகி விட்டுடணும். அப்போ தான் வந்து இல்லை கண்டினியூவாக 2 ஒயராக சேர்த்து போட்டுக்கினே வர முடியாது. கட் பண்ணி சொருகிட்டால் ஈஸியாக இருக்கும். இல்லை முதல்ல கொஞ்சம் கட் பண்ணி சொருகணும்னா அது கொஞ்சம் துண்டாக சென்டராக தெரியும். அதனால் ஒரு 2 நாட் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். 4 பக்கமுமே அந்த மாதிரி தான் வந்து அந்த 4 ஒயரையும் கட் பண்ணி எடுத்துடணும். ரெட் கலர் ஒயரை கார்னர் திருப்பி ஒரு 2 நாட் போட்டதுக்கப்புறம் இப்போ கார்னர் திருப்பின அந்த சேண்டல் கலர் ஒயரை வச்சு நம்ம ஒயர் ஜாயின் பண்ண எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு வரலும் நீட்டாக கிராஸாக போட்டுட்டு வரலாம். அதே போல் அந்த சைடில் இருக்கிற சேண்டல் கலர் ஒயரை வச்சு கார்னர் திருப்பின ஒயரை வச்சு இந்த சைடில் நீட்டாக வந்து போட்டுக்கினே வந்தால் அது வந்து வளையும். ஒரு இது மாதிரி வந்து வளைஞ்சி வரும். சென்டராக இருக்கிறது 2 பக்கம் வளைஞ்சாப்பில் வந்ததுக்கப்புறம் சென்டராக இருக்கிற பார்ட்டை வந்து பெருக்கல் குறி மாதிரி வரும். அந்த பெருக்கல் குறி மாதிரி வர 2 நாட்டை வச்சு ஒரு முடிச்சு போட்டோம்னா டிசைன் வந்து தானாகவே வரும். கார்னர் திருப்பிட்டோமா அந்த 4 ஒயரை கட் பண்ணி எடுத்துட்டாவே கிராஸ் கட்டில் வேலை முடிஞ்சு போச்சு. ரன்னிங் ஒயரும் அதில் ஜாயின் பண்ண வேண்டியது இல்லை. அப்படியே போட்டுக்கினே வந்தால் நீங்கள் ஒவ்வொரு வரிசையாக போட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஒரு இடத்துல அதிகமாக போட்டு ஒரு இடத்துல கம்மியாக போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் டிசைன் வரலன்னா நல்லா தெரியும். அதில் இப்போ பாருங்கள், அந்த வளைவை வந்து அந்த எண்டு வரலும் இந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து இதில் ஜாயின் பண்ணோம், அந்த சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சென்டராக அப்படியே ரவுண்டாக போட்டுக்கினே வரலாம். ஒயர் கூட பாதி இருக்காது, இது பாதியை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒயர் கூட முழுக்க எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை, இதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். ஒயர் கூட இந்த அளவுக்கு போதுன்றதுனால மிச்ச ஒயரை கட் பண்ணி எடுத்து இன்னொரு ஜாயின் ஒயர் கூட போடலான்னு, அதனால் கட் பண்ணிடலான்னு. இந்த ஒயருமே வந்து போதும். இதுக்கு மேலே ஒயரம் இருந்தால் அகலத்துக்கு ஏற்ற உயரம்தான் இருக்கணும். இல்லை கேரியர் வைக்கணுன்னா இன்னும் உயரமாக போட்டுக்கலாம். நம்ம வந்து கேரியர் வைக்க போகிறது கிடையாது. அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ஒயர் கூடியாவது போடுறதுக்கு யூஸ் ஆகுன்றதுனால கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு. சொருகும்போது இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து அந்த சைடு சொருகணும், அந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் சொருகணும். கிராஸாக சொருகணும். கைப்பிடி கொஞ்சம் உயரமாகவே போட்டிருக்கேன். இவ்வளோ தாங்க இந்த ஒயர் கூடையோட வீடியோ.